எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் குக்கிங். அதுவும் நான் தான் சமையல் பண்ண போறேன். அது என்ன ரெசிபினா உண்மையிலேயே எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு பன்னீர் கிரேவி. ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த கிரேவிய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பேஸ்டுக்காக நம்ம சில பொருட்கள் எல்லாம் வதக்கி வச்சுக்கலாம். சோ ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் நீட்டா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபில எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகணும்னு ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் அது டிரான்ஸ்பரண்டா ஆனா போதும். நான் எப்பவுமே சொல்ற டிப்ஸ் தான். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். சோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வதங்கட்டும். கூட ஒரு 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ஏலக்காவையும் சேர்த்துடுங்க. அப்புறம் ஒரு 2ல இருந்து 3 தக்காளிய பொடியா நறுக்கி இதுல சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை அந்த காம்போட சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம தேவைப்பட்டா கடைசியில பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுலயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4ல இருந்து 5 பேடகி மிளகா, அதாவது காஷ்மீர் மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகாவை போட்டுக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது ஒரு நேச்சுரலான கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம். சோ நம்ம எந்த விதமான ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ஸையும் சேர்க்க போறது இல்ல. இது கூட ஒரு 10ல இருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமான தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா வேக விட்டுடுங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இது வெந்து வந்த உடனே பாருங்க, இந்த அளவுக்கு இது வெந்த உடனே இத சைட்ல வச்சிடலாம். இது நல்லா ஆறின மேல இத ஒரு ஃபைன் பேஸ்டா ருப்பி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம கிரேவிக்கு பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது அடி பிடிக்காம இருக்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 2 தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம முதல்லயே ஆற வச்ச அந்த மசாலாவை ஃபைன் பேஸ்டா பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினர்ல ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வெறும் அந்த ஃபைன் பேஸ்டா இருக்கக்கூடிய கிரேவி தான் தேவை. அப்பதான் இந்த கிரேவி ஒரு நல்ல ரிச் டெக்ஸ்டர் கிடைக்கும். அதனால அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத மூடி போட்டு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்பதான் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வெந்து வரும். இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மெயின் இன்கிரீடியன்டான பன்னீரை இப்ப சேர்க்க போறோம். இந்த பன்னீரை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா
உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க. அப்ப டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பன்னீர்லயும் அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா கிடைக்கும். அதனால இத முதல்லயே ஃப்ரை பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்திய கிரஷ் பண்ணி சேர்த்துடுங்க. அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம். இது ஆப்ஷனல் தான், பட் போட்டா ஒரு நல்ல ரிச் டெக்ஸ்சர் கிடைக்கும். இது இல்லைனாலும் கிரேவி நல்லா தான் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமா பட்டரும் சேர்த்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கடைசியா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா வீட்ல அரைச்ச கரம் மசாலாவை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணோம்னா நம்மளோட அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி. ஸோ இதை சர்வ் பண்ணி நாங்க சாப்பிட்டு பார்க்க போறோம். நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்கு, உண்மையிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஆர்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.